கிஷ்கிந்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வனத்தால் மட்டுமே உருவான பூமி. ஒருவரின் ஆசை பேராசையானது. இதில் எதுவும் நிகழலாம். ஒருவனை ரத்தம் சிந்த வைப்பதற்கு முன் அவன் யார் என்று தெரிந்து கொள். நீ அடைந்த வரத்தை காட்டிலும் வரம் குறைந்ததில்லை. எவ்வளவு பலம் பெற்றவனாக இருந்தாலும் அவனுக்குள் இருக்கும் சக்தியை பறிக்கும் வரத்தை பெற்றவன் நான். யாரடா நீ? கிஷ்கிந்தை ராஜ்யத்தின் ஒப்பற்ற மன்னன் இந்த வாளி. அநீதி துளிர்க்க தொடங்கிவிட்டது. சொல்லுங்கள் எம்பெருமானே. உலகையே காக்கும் தெய்வம் தாங்களே கவலை கொள்வதா? எனக்கு புரியாதது இதுதான். அநீதிக்கு தீர்வு கிடைக்க என்ன செய்வது? சக்தி. நல்லது. தாங்கள் சொல்லும் அந்த சக்தியே பிரச்சனையாகிவிட்டால் தயாராகுங்கள். எதற்கு? அவதரிக்கத்தான். ஆட்சி புரிபவர்களின் தீய குணத்தை, அசுரர்களிடமிருந்த அநீதி வானரர்களிடமும் மனிதர்களிடமும் பரவிவிட்டு என்னிடம் இருக்கும் சுதர்சன சக்கரத்துடன் தங்களுடைய ருத்ராட்சமும் இணைய வேண்டும். இரு சக்திகளும் ஒன்றிணைந்த அசுர சக்தியினை வேரோடு அழிக்க வேண்டும். அதற்கு தங்களுடைய அம்சமாய் ஒருவர் அவதரிக்க வேண்டும். ஆகட்டும் திருமாலே. எனது அம்சம் அவதரித்த தமக்கு பணி செய்ய காத்திருப்பார். ஒவ்வொரு உயிரின் நலனுக்காக சஞ்சீவினியை நிறைவேறச் செய்ய வேண்டும். ஆனால் இம்முறையோ தாம் அறநெறியின் காப்பாளனாவீர்கள். அந்த எண்ணம் இருந்திருந்தால் உறக்கத்திலிருந்து ஏன் என்னை எழுப்பவில்லை? அது பெரும் தவறு. உறக்கத்திலும் தவத்திலும் இருக்கக்கூடியவர்களை எழுப்பி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் உம்மை சபித்து விடுவார்கள். நான் உனக்கு சாபம் அளிக்கப் போகிறேன். குலத்தில் பிறப்பாய். நான் உன்னை எழுப்ப நீ என் மீது கோபப்பட்டு என்னை சபித்து விட்டால்? உங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்க தவறே. இந்த நாட்டின் வருங்கால வாரிசை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தவறிவிட்டேன். வா நண்பா. இவள் அஞ்சனை, சுமேருவின் மகாராணியார். உனக்கு இவரை தெரியுமா அஞ்சனை? நீங்கள் ஒரு தேவ கன்னிகை. நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். மரத்தில் பறித்த மாம்பழத்திற்காக எல்லாரும் சண்டையிடுகிறார்கள். நீங்கள் வந்து என்னவென்று கேளுங்களேன். இதோ வந்து விடுகிறேன். இந்தாருங்கள், சாப்பிடுங்கள். மிக்க நன்றி. சுவையாக உள்ளது. என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் என்ற கேள்வி இப்பொழுது தேவையற்றது. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை முதலில் கூறுங்கள். நான் விடுதலை பெற வேண்டும். குழந்தையை பெற்றால் நான் விடுதலை அடைந்து விடுவேன். ஆனால் அது இரண்டுமே நடைபெறவில்லையே. அவரிடம் உண்மையை கூறும் தைரியம் எனக்கு கிடையாது. என்ன உண்மை அஞ்சனை? நண்பா, எதை என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள்? அதுவும் இல்லாமல் அஞ்சனையின் முகம் ஏன் வாடி உள்ளது? நண்பனே, நட்பிற்கும் ஒரு எல்லை உண்டு. நட்பை மையமாக வைத்துக் கொண்டு கணவன் மனைவி உறவுக்குள் தலையிடுவது நாகரிகம் அல்ல. அஞ்சனை, நீயே கூறு. அஞ்சனை, செல்லாதே. என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். அஞ்சனை, நான் சொல்வதை கேள். நான் விடுதலை பெறவே விரும்புகின்றேன். காரணம், நான் சபிக்கப்பட்டவள். அஞ்சனை, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் ஒரு தேவ கன்னிகை. தேவலோகத்தில் வாழ்ந்தவள். சாபத்தால் வானர குலத்தில் பிறந்தவள். நானும் ஒருத்தி.
என் பெயர் புஞ்சகஸ்தலை. நான் இங்கு வருகை தந்தது தெரியவில்லையா? தாங்கள் எங்கள் அனைவருக்கும் தலைவர். தலைவனுக்கெல்லாம் தலைவனான எம்பெருமானின் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறேன். பிரம்மலோகம் சென்று நான் முகனாரின் தவத்திற்கு படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு துணிவு இருந்தால் என்னுடைய தவத்திற்கு இடையூறு விளைவித்திருப்பாய். கன்னிகையான நீ நடனத்தையே இழிவு செய்து விட்டாய். நான் உனக்கு சாபம் அளிக்கப் போகிறேன். நீ கற்ற கலைகள் அனைத்தையும் மறந்து ஆனர குலத்தில் பிறப்பாய். ஆனர குலத்தில் பிறப்பாய். எம்பெருமானை நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நல்வழியை காட்டிடும். பெருமானே, வாயுதேவா, எமது சக்தியின் அம்சத்தை பொதுநலத்தோடு தன்னலமற்ற நல்லுள்ளம் கொண்டவரால் தான் எளிதான முறையில் இதை கொண்டு சேர்க்க இயலும். என்னுடைய இந்த அம்சத்தை அஞ்சனையிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உங்கள் எண்ணம் நிறைவேறிவிட்டது தாயே. அதன் பலனாக தாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எம்பெருமானின் விருப்பப்படியே ஆகட்டும். அம்மா